அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் நாம் நேசிக்கக்கூடிய நபருடைய அன்பை நாம் அதிகம் சம்பாதித்து கொள்ளக்கூடிய அன்பு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வஜீஃபா பிரிந்து இருப்பவர்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வஜீஃபா. இதை பற்றி நம்ம எவ்வளோதான் பதிவுகள் போட்டாலும் இன்னுமே போடுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எல்லோருக்குமே அன்பு தேவைப்படுது. அது பெற்றோர் பிள்ளைகளாகவும் இருக்கலாம், ஒரு குடும்ப உறவுகளாகவும் இருக்கலாம், கணவன் மனைவியாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு முதலாளியாக கூட இருக்கலாம். இப்படி எந்த நபருடைய அன்பு உங்களுக்கு வேணும், அந்த நபருடைய அன்பு இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்க முடியும், இந்த காரியம் எனக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த வஜீஃபா உங்களுக்கு போதுமானது. ஒட்டு மொத்தமாக அனைவருடைய அன்பையும் நீங்கள் அள்ளி செல்லலாம். அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வினுடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு கூட என்கிட்ட ஒருத்தவங்க பேசினாங்க. ஒரு அம்மா, அவங்க வயசானவங்க தான், இருந்தாலும் தன்னுடைய கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கேன், எனக்கு அவங்க கூட பேசணும், என்னோட அவங்க வந்து சேரணும், அதற்கு ஏதாவது வஜீஃபாக்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போதான் இந்த அன்பினுடைய வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கும் புரிஞ்சது. இதை பற்றி இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம போடலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சது. ஏன்னா அன்பில்லாமல் எந்த வயசுலையுமே நம்ம வாழ முடியாது. சின்ன வயசாக இருக்கும்போது பெற்றோர்களுடைய அன்பு முக்கியம். அதே ஒரு வயசு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு கணவன் மனைவியினுடைய அன்பு நமக்கு தேவையா இருக்கு. அதோட சுற்றத்தார்கள், இன்னும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நாம் சந்திக்கக்கூடிய நபர்களுடைய அன்பெல்லாம் நமக்கு தேவைப்படுது. இன்னும் வயதானாலும் பிள்ளைகளுடைய அன்பு, இன்னும் கணவன் மனைவியினுடைய அன்பு, இன்னும் எல்லா மக்களுடைய அன்பும் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பாவுமே இருக்கும். அதனால எந்த வயசா இருந்தாலும் அன்பு கண்டிப்பா தேவை. அப்படிப்பட்ட அன்பை அடையக்கூடிய வஜீபாவை இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அதுல இன்றைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வஜீஃபாவை நான் சொல்ல போகிறேன். இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பிரிந்து இருக்கிறவங்க கூட உங்களோட வந்து சேர்ந்துருவாங்க. உங்களை வேணான்னு சொல்லி விலகி போனவங்க கூட உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அதற்கு பிறகு நீங்களே வேணான்னு சொன்னாலும் உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க. உயிருள்ள வரை உங்களோடையே இருப்பாங்க. அப்படிப்பட்ட வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கணும். அதற்கு பிறகு தரூத் இப்ராஹிம் சலவாத்தை 11 முறை ஓதணும். அதற்கு பிறகு நீங்கள் நேசிக்கக்கூடிய அந்த நபர், உங்களோட கணவனோ, உங்களோட மனைவியோ, அல்லது உங்களோட பெற்றோரோ, உங்களுடைய பிள்ளைகளோ, யாரை நீங்கள் வந்து அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா உங்களோட கையில் எடுத்துக்கோங்க, அல்லது மொபைலில் இருந்தால் கூட ஓகே தான். எடுத்துட்டு நீங்கள் அதில் வவஜதக லாலன் ஃபஹதா சூரா லுஹாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வசனத்தை 434 முறை நீங்கள் ஓதி அதற்கு பிறகு கடைசியாக அந்த ஃபோட்டோவில் நீங்கள் ஊதிரணும். இந்த மாதிரி நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நீங்கள் ஒரு 33 நாட்கள் நீங்கள் செய்யணும். அதற்குள்ளே உங்களுக்கு ஏராளமான மாற்றங்கள் வந்துடும். நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர் மட்டுமல்ல, எல்லா மக்களுடைய அன்புமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ்வினுடைய அன்பும் உங்களுக்கு கிடைச்சிரும், எல்லா படைப்பினங்களுடைய அன்பும் உங்களுக்கு கிடைச்சிரும். எனவே இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் அல்லாஹாலா நீங்கள் நேசிக்கக்கூடிய நபருடைய அன்பை உங்களுக்கு பரக்கத்தாக கொடுப்பான். மற்றும் ஒரு அறிவிப்பு, நம்ம தயாரிப்பான கோல்டன் க்ளோ சீக்ரெட் குளியல் பொடியை பற்றி சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இதற்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அல்ஹம்துலில்லா. மேலும் இந்த பொடியை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சின்ன பிள்ளைக்கு யூஸ் பண்ணலாமா, ஆண்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, இது யூஸ் பண்ணால் சோப் போட வேண்டாமான்னு கேட்குறீங்க. சோப்புக்கு பதிலாக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் உடம்புக்காக இருந்தாலும் சரி, முகத்துக்காக இருந்தாலும் சரி, சோப் உங்களுக்கு தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா போதுமானது. இன்னும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதை வந்து ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காகத்தான் இது தயார் பண்ணப்பட்டது. ஏன்னா ஆல்ரெடி இச்சிங் ஏதாவது இருந்தது, உங்களுக்கு தடிப்பு, அரிப்பு, இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய தோலில் பிரச்சனை இருக்குது, உங்களுடைய முகத்தில் பருக்கள் இருக்குது, வடுக்கள் இருக்குது அப்படின்னா அது போக்குறதுக்கு தான் நம்ம இதை தயார் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது.
ஏன்னா அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்ணுறோம். அதனால் நம்பிக்கையாக நீங்கள் வந்து போடலாம். இன்னும் அலர்ஜி இருக்கிறவங்க, அலர்ஜிங்கிறது ஏராளமான வகை இருக்கு. அந்த மாதிரி எவ்வளவு அலர்ஜி இருந்தாலும், எந்த மாதிரி அலர்ஜி இருந்தாலும், நீங்க சோப்ப நிறுத்திட்டு இந்த மாதிரி மூலிகை குளியல் பொடிய நீங்க வாங்கி போடுங்க இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் அது படிப்படியா உங்களுடைய அலர்ஜிய வந்து அது வந்து போக்கிடும். அப்புறம் நார்மல் ஸ்கின்னாவே உங்களுக்கு மாறிடும். அது மட்டும் இல்ல, நம்ம கோல்டன் க்ளோ சீக்ரெட் குளியல் பொடியில 26 மூலிகைகள் இருக்கு. அதனால இத நீங்க கையில எடுத்து பார்த்தாலே செம்ம வாசனையா இருக்கும். அதற்கு பிறகு நீங்களே சோப்பெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. வாங்கி ஒரு முறை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அதனுடைய மாற்றத்தை நீங்களே நிறைய நபர்கள் கிட்ட சொல்வீங்க. அந்த அளவு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்வேன். இதை வாங்கி ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க. யாருக்காவது இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.